சில நாட்களாகவே இளையராஜா இணையத்தில் ட்ரெண்டிங் ஆகி வருகிறார். அந்த அளவுக்கு மனுஷன் வேலையை செய்து வைத்திருக்கிறார். தன்னுடைய இசையை அனைவரும் கொண்டாடப்படுவதை பார்க்க வேண்டிய வயதில் என் பாட்டு எனக்குத்தான் சொந்தம் என சிறுபிள்ளைத்தனமாக பேசி வருகிறார். சமீபத்தில் ரஜினிகாந்த் நடிக்கும் கூலி படக்குழுவிற்கு நோட்டீஸ் அனுப்பியிருக்கிறார். கூலி டீசர் பாடல் ஒன்று வெளியானது. இதில் ரஜினி நடித்து இளையராஜா இசையமைத்த தங்க மகன் படத்தில் உள்ள வா வா பக்கம் வா பாடலின் இசை உபயோகப்படுத்தப்பட்டிருந்தது. இந்த பாடலின் காப்புரிமை தன்னிடம் இருப்பதாகவும் தன்னுடைய பாட்டை மறு உருவாக்கம் செய்வதற்கு கூட தன்னிடம் அனுமதி வாங்க வேண்டும் என்று கூறியிருக்கிறார். ரஜினி அவருடைய நண்பராக இருந்தாலும் அதையெல்லாம் யோசிக்காமல் அவர் நடிக்கும் படத்தின் மீது புகார் கொடுத்துள்ளார். இந்நிலையில் சென்னை விமான நிலையத்தில் ரஜினியிடம் பத்திரிகையாளர்கள் இளையராஜா சர்ச்சை பற்றி கேள்வி கேட்டனர். அதற்கு ரஜினி, அது இசையமைப்பாளர் மற்றும் தயாரிப்பாளருக்கு இடையேயான பிரச்சனை என்று சொல்லி தனக்கு பிரச்சனை வந்துவிடக்கூடாது என்று தப்பித்துக் கொண்டார். இருந்தாலும் தயாரிப்பாளர் தரப்பிலிருந்து பேசியது என்னவென்றால், ஒரு படத்தில் வரும் பாடல் காட்சிகள் என அத்தனையுமே தயாரிப்பாளருக்கே சொந்தம் என்று தன்னுடைய கருத்தை தெரிவித்திருக்கிறார்கள். மேலும் இளையராஜா மீது வழக்கு தொடர இருப்பதாகவும் தகவல் வெளியாகியிருக்கிறது.